நேற்று இரவு ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொலியில் வந்து யூடியூபர் ஷவுக்கு சங்கர் வந்து நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரத்தில் விஜயலட்சுமியை அழைச்சிட்டு வந்து சீமான் மேலே கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்து சீமான் தரப்புல இருந்து விஜயலட்சுமிக்கு வர பணத்தில் விஜயலட்சுமிக்கு 60% பணமோ எனக்கு அதில் 40% பணமோ நாங்கள் பேசி இந்த விவகாரத்தில் இறங்கினதாகவும் வந்த பணத்தை நடிகை விஜயலட்சுமி அவங்க எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு போனதாகவும் அதனால நான் விஜயலட்சுமி மேலே வந்து விரக்தியில் இருக்கிறேன்னு யூடியூபர் ஷவுக்கு சங்கர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் ஒரு காணொலியாக பேசி பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த யூடியூபர் ஷவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் குறித்து அவதூறாக பேசினதுக்காகவும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசி அவதூறு பரப்புனதுக்காகவும் புகாராகி அந்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருந்துட்டு களி தின்னுட்டு இப்போ வெளியே வந்திருக்கிறேன். இந்த வருஷம் அதாவது இந்த 6 மாதம் இந்த ஜனவரி வந்துச்சுன்னா நான் பொது வாழ்க்கைக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இந்த 20 ஆண்டு காலில் என் பேர்லையோ என் குடும்பத்தார் பேரில் எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது வாங்கி வச்சிருக்கனான்னு யாராவது வெளியிடுங்க பார்ப்போம். ஆனால் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆகுது நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் உன்னுடைய கள்ள காதலிக்கு நீ குறுகிய காலத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அதாவது டி நகரில் சொத்தை வாங்கி கள்ள காதலி பேரில் நீ எழுதி வச்சிருக்கிற. நீ யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீ என்ன தொழில் செஞ்சுன்னு இருக்க? நீ தான் பெரிய புலனாய்வு மயிராச்ச. என் பேரில் எங்கேயாவது என் பேர்லையோ என் குடும்பத்தார் பேரில் எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது நாங்கள் வாங்கி வச்சுக்கிது எங்கேயாவது நாட்டு மக்களுக்கு வெளியிடறா பார்க்கலாம். நீ யாரா என்னை பற்றி அவதூறு பரப்பத்துக்கு? நீ என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது? 3 நாள் ஷவுக்கு சங்கருக்கு நான் கெடு வைக்கிறேன். என்னையோ நடிகை விஜயலட்சுமி குறித்து பேசுனதுக்கு வழக்கு விசாரணை இருக்கிற உச்ச நீதிமன்றத்திலையோ இல்லை வழக்கு பதிவு செஞ்ச வலசரவாக்க காவல் நிலையத்தில் ஷவுக்கு சங்கர் வந்து எங்கள் 2 பேரை குறித்து பேசுனதுக்கு உரிய ஆதாரத்தை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றமோ தமிழ்நாடு அரசும் தானா முன் வந்து ஷவுக்கு சங்கர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நீங்கள் யாருமே நீங்கள் 2 பேருமே நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை ஷவுக்கு சங்கர் மீது எடுக்கலை அப்படின்னா 4வது நாள் எங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் எங்களுடைய கௌரவத்தை பெண்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் ஷவுக்கு சங்கர் எங்கே இருந்தாலும் அவருடைய வீடு பூந்து ஷவுக்கு சங்கருடைய நாக்கை அறுத்து நடு ரோட்டில் போடுவோம் என்பதனை பொது செய்தி அறிவிப்பாக நான் நாட்டு மக்களுக்கோ ஊடக சகோதர சகோதரிகள் தெரிவிச்சுக்கிறேன்.